இது இமிட்டேஷன் தான், ஆனால் ஷ்ரிங்க் ஆகல. ஜென்ரலாக இமிட்டேஷன் ரா சில்க்ஸ் இப்படி வந்துடும், ஐரன் வச்சு விடணும். கொஞ்சம் அப்படி வருதுன்னா மொத்தமாக மெட்டீரியல் ஒரு வாட்டி ஐரன் பண்ணிக்கும், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பாட். ஏன்னா எங்கே நீங்கள் ఐరన్ పెట్టేయడం అది அப்படியே இருக்கும், అప్పుడమా ష్రింక్ అయిపోయాడు. ఓకే, మీరు ఇలాంటి మెటీరియల్ నేను ఇమిటేషనే తీసుకున్నాను. ఓకే, మీరు ఇలాంటి మెటీరియల్ యూస్ చేసేటప్పుడు మొత్తం ఒకసారి ఐరన్ చేసుకోండి, ఇటు సైడ్ అటు సైడ్. నాదేం ష్రింక్ అవ్వట్లేదు. మీకు ష్రింక్ అయ్యే మెటీరియల్ మీరు ఇంకో సైడ్ చేయలేదంటే ఆ కాల్ చిన్నగా అయిపోతుంది. அலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சைடு பண்ணிக்குவாங்க, இந்த சைடு பண்ண மாட்டாங்க. அந்த கால் அப்புறமா ஐரன் போட்டப்போ சின்னதாகிப்போயிடும், டைட்டாவது ஆகிடும், லென்த்தாவது டிக்ரீஸ் ஆகிடும். ரொம்ப ப்ரொக்கேட்ஸில் ரா சில்க்ஸில் இது ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு பனாரஸில் இருக்காது, ஒரு நல்ல ரா సిల్క్లో இருக்காது. ఓకే, నాది ఇమిటేషనే కానీ స్ట్రింక్ అవ్వలేదు. ఈ బ్రొకేట్స్ రా సిల్క్స్లో ఈ ప్రాబ్లం చాలా ఉంటుంది, కేర్ఫుల్గా ఉండండి. సేమ్ ప్యాటర్న్. இதே டிராஃப்டிங் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருந்தால் டைரெக்டாக ஃபேப்ரிக் மேலவே போட்டுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தால். ఓకే, డోంట్ కట్ అగైన్ అండ్ అగైన్. உங்களுக்கு ஒரு வாட்டி కాన్ఫిడెన్స్ வரணும்னா, కాన్ఫిడెన్స్ ఎలా వస్తుంది, ప్యాటర్న్స్ కట్ చేయడంతో కాదు, ఫ్యాబ్రిక్ మీద వేసినప్పుడే కాన్ఫిడెన్స్ వస్తుంది. டைரெக்டாக ஃபேப்ரிக் மேலே போட்டால் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். இல்லைன்னா பேப்பர் கட் பண்ணி அப்புறமா ஃபேப்ரிக் மேலே யோசனை பண்ணிகிட்டே உக்காருவேங்க. ஓகே, உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும். யூ ஹாவ் டு டூ சம்திங் இன் கமர்ஷியல். நீங்கள் ஏதாவது கமர்ஷியலாக வேலை பண்ணோன்னா டைரெக்ட் ஃபேப்ரிக் கட் பண்ணுங்க. பேட்டர்ன் உங்கள் ரெக்கார்டிங்காக எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் ரெக்கார்ட்ஸ்க்காக. பட் கட் பண்ணும்போது சேம் டிராஃப்டிங் டைரெக்ட் ஃபேப்ரிக் போடுங்க, 5 மினிட்ஸில் போடலாம். நான் இப்போ 5 மினிட்ஸில் போட்டுன்னு ரொம்ப ஸ்பீடாக போட்டிங்க சார்ன்னு சொல்லுவாங்க, அதனால நான் இதே ட்ரேஸ் பண்ணுறேன். ஓகே, ఇది 5 మినిట్స్లో వేసుకోవచ్చు. మీరు డైరెక్ట్ ఫ్యాబ్రిక్ వేయండి, చాలా కాన్ఫిడెన్స్ లెవెల్ ఇంక్రీజ్ అవుతుంది. இது வந்து நம்ம ப்ளீட் பாயிண்ட்ஸ், இது வந்து பாக்கெட், இது பாக்கெட் க்ளோசிங் பாயிண்ட், இங்கே பாக்கெட் ஃபினிஷ் ஆகிடும் நமக்கு. இது பாக்கெட் நம்ம ஸ்டாப்பர் போடுவாங்க. இது வந்து ஆங்கிள் ஃபோல்டிங். திஸ் இஸ் த சென்டர் க்ரீஸ் பாயிண்ட். இது ఫ్యాబ్రిక్ மேலே இருந்தால் போதும், நம்மளுக்கு மிச்சம் எதுவுமே வேண்டாம். ఈ మార్క్స్ ఉంటే చాలు మనకు. ఇవి డాట్, పాకెట్, ఈ సెంటర్ క్రీస్. ఓకే, ఇది కూడా మనకు సెంటర్ క్రీస్. ఇది ఉంటే చాలు, మీకు మిగతా ఏం అవసరం లేదు. ఇదంతా ఇంక్లూడింగ్ సివింగ్ ఎలమెంట్స్, இதெல்லாம் இன்க்ளூடிங் சேவிங் அலவன்ஸ். அதனால நான் டைரெக்டாக கட் பண்ணிடுறேன்.
இது வச்சு మన ஃப்ரண்ட். இப்போ நம்ம பேக் கட் பண்ணலாம். யாராவது நாளைக்கு சண்டே அட்டென்ட் பண்ணுவீங்க கிளாஸ்? கஷ்டமா? கஷ்டமா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இந்த வீக்கில் எனக்கு 3 கிளாஸஸ் மிஸ் ஆயிருக்குது. அது காம்பன்சேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நெக்ஸ்ட் ஃப்ரைடே எடுத்துக்கிறேன், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரைடே எடுத்துக்கிறேன். 3 கிளாஸ் எப்படின்னா, நேற்று கிளாஸ் கூட நமக்கு ரிப்பீட் ஆகி போயிருச்சுல்ல, அதனால அது ஒரு கிளாஸ். இதுவும் கட் பண்ணிக்கலாம். பார்க்குறீங்க, ஷேப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க, ఫ్రంట్ బ్యాక్కి చూడండి. షేపే చాలా డిఫరెన్స్ ఉంది ఫ్రంట్ బ్యాక్కి. కాబట్టి కొంచెం ప్రాక్టీస్ ఎక్కువ చేయండి ప్యాంట్ విషయంలో వస్తే. இது வந்தால் நீங்கள் நார்மலாக ஃபார்மல் பேண்ட் கூட கட் பண்ண முடியும். நீங்கள் லூஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஃபார்மல் ஆகி போயிடும். Back dot, back sieving allowance point, ankle folding point. கட் பண்ணி
చేస్తాం అక్కడ నుంచి, ఇక్కడ నుంచి చెయ్యి, ఇక్కడ నుంచి కట్ చేయి. ఏం కనబడదు లైన్ మీద. ఓకే, మండే పాతకలా, మండే చూద్దాం. ఓకే, థ్యాంక్ యూ. Okay, thank you, sir. Thank you, sir. ఓకే Thank you, sir. ఓకే. Thank you, sir.